ஏங்க நான் போறேன்னு நீங்க பாட்டுக்கு உங்க உடம்ப பாத்துக்காம இருக்காதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தேவி, நீ கிளம்பு. அப்புறம் புளி சாதம் இல்லாம லெமன் சாதமும் கிண்டி வச்சிருக்கேன், சோறு வடிச்சு வச்சிருக்கேன். தயிர் வேணா இன்னைக்கு நைட்டு சாப்பிடுங்க, நாளைக்கு லெமன் சாதம் சாப்பிடுங்க, அடுத்த நாள் புளி சாதம் சாப்பிடுங்க. புளி சாதம் 2 நாள் தாங்கும் நல்லா. சரிம்மா. அப்புறம் இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கேன், 2 சட்டியில் அரைச்சி வச்சிருக்கேன். அப்புறமேட்டு தக்காளி தொக்கு வச்சிருக்கேன், நல்லா இருக்கும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும், கெட்டு போகாது. சாப்பிட்டுவிட்டு மறக்காம எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. சரி தேவி. வெளியிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, உங்கள் உடம்பு கெட்டு போயிடும். ஏற்கனவே உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க சரிங்களா? சரி தேவி, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அப்புறம் பிபி டேப்லெட்டு சுகர் டேப்லெட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அன்னன்னைக்கு கரெக்டாக போட்டுருங்க. நான் காலையிலே நைட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிக்கும்போது நான் மாத்திரை போட்டிங்களான்னு கேட்பேன். மறந்துட்டா கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் போட்டுருங்க சரியா? சரி தேவி, இதுக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிருக்க, அப்போல்லாம் இந்த அளவுக்கு எனக்கு சொல்லவே இல்லையே நீனு. இதுக்கு முன்னாடி குடிச்சுப்பிட்டு வீட்டுக்கு வராமல் ரோட்டில் விழுந்து கிடந்துக்கிட்டு இருந்தீங்க. அதுலேயும் எங்களெல்லாம் யாரையுமே என்னன்னு கூட பார்க்கறதில்ல. இப்போ அப்படியா, அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறீங்க, அப்படிங்கும் போது நாங்கள் உங்களை பார்த்துக்கணும்ல. சரி தேவி. மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கிளம்புமா. இந்தா வரேன் கையில். இங்கே பாருங்க, வீட்டுக்குள்ளார வந்தோன்னே எல்லாத்தையும் கதவெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறமா படுக்க போங்க. பிபி டேப்லெட் போட மறக்காதீங்க சரிங்களா? சரி தேவி, உனக்கு லேட் ஆகுது, நீ கிளம்பு. நான் வரத்துக்கு 5-6 நாள் ஆகுங்க. சின்ன பொண்ணையும் வசந்தியும் அப்பப்போ வந்து எட்டி பார்க்க சொல்லியிருக்கேன் உங்களை. நீங்கள் ஏன் வருது எது வருது அப்படின்னு சொல்லி சண்டை போடாதீங்க சரியா? சரி தேவி. வாமா, இதோ வந்துட்டேன்டி. சரி கிளம்பு தேவி நீனு. சரிங்க, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா. சரிங்க. பரவாயில்ல, நம்ம மேல எவ்வளவு பாசம் அன்பு வச்சிருக்காவ, நம்மள எப்படி பாத்துக்கிறா. இதுக்கு முன்னாடி குடும்பத்தை பார்க்காம விட்டுட்டேன், இனியும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்பதான் குடும்பத்தோட சந்தோஷம் என்ன ஏதுங்கிறது தெரியுது. மணி ஆயிடுச்சு, இன்னும் வைத்தியரை காணோம். என்ன மாமா இங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அடியே அன்னைக்கிளி, இன்னும் வைத்தியரை காணோம், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, வைத்தியருக்காக நின்றுட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி நில்லுங்க. அன்னைக்கிளி, சொல்லுங்க மாமா. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு. இப்பதான் கண்ணு தெரியுதா ஐயாவுக்கு? அந்த பொண்ணுகிட்ட நிக்கும்போது நல்லா இருக்கான்னு தானே கேட்டேன், ஒரு வார்த்தை சொல்லல. இப்ப மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அடியே, அந்த பொண்ணுக்காக எடுத்த ட்ரெஸ் நீ மாட்டிக்கிட்டு தெரியவும் கோவம் வந்துருச்சு, அதனாலதான் எதுவும் பேசல. ஓ, இப்ப கோவம் குறைஞ்சிருச்சா ஐயாவுக்கு? கோவம் குறைஞ்சிருச்சு. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. சரி, புகழ்ந்தது போதும், பார்த்தது போதும். போய் ஐத்தியர் வராதான்னு பார்த்துக்கிட்டுங்க. ஏன் இப்படி கோவப்படுற? பின்ன என்ன மாமா, நான் அப்ப கேட்டபோது சொல்லல, நீங்களா மட்டும் கூப்பிட்டு வச்சு சொல்லுவீங்களா? எப்ப கேட்டு எப்ப சொன்னா என்ன? உனக்கு நல்லா இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன்ல, சந்தோஷப்படுவேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்க வைத்தியரை பாருங்க, அந்த பிள்ளை என்ன ஏதுன்னு பாருங்க, என்னை ஒன்றும் பார்க்க தேவையில்லை. உனக்கு இருந்தாலும் இவ்வளவு குசும்பு ஆகாது. ராமு, வைத்தியர் வந்துட்டாரு மாமா, என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. சரி, நீ போய் அந்த பிள்ளைய பாத்துக்க. வாங்க ஐயா வாங்க. பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லபடியா இருந்துச்சா? நல்லபடியா இருந்துச்சுப்பா. நான் கொடுத்த மாதிரி மருந்து அந்த பாப்பாவுக்கு கொடுத்தியா? என்ன ஆச்சு, முழிச்சுதான் அந்த பாப்பா? ஆமா வைத்தியர் ஐயா, நீங்க கொடுத்த மாதிரியே மருந்தெல்லாம் கொடுத்தேன். அந்த பொண்ணு எந்திரிச்சிருச்சு, ஆனா ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏதோ கடத்திட்டு வந்துட்டோமான்னு நினைக்குது அந்த பொண்ணு. இவ்வளோ பெரிய மலையில இருந்து உளுந்திருக்கால, அப்படிதான் பேசுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நல்லபடியா அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதே பெரிய விஷயம். அந்த கடவுளு இந்த பிள்ளைக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கான். ஆமாங்க ஐயா, ஆமா. இந்த அளவுக்கு கீழே விழுந்து இந்த பொண்ணுக்கு எந்த சேதாரமும் இல்லாம உயிர் பொழைச்சதே பெரிய விஷயமா தான் நானும் நினைக்கிறேன். என்ன சொன்னுச்சு இந்த பொண்ணு? அந்த பொண்ணு ராஜான்னு ஏதோ ஒரு பையன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்குங்க ஐயா. செம்பான ஒரு பொம்பளை வேற சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பொம்பளை தான் பிடிச்சி தள்ளியிருப்பா போல. இன்னும் உடம்பு சரியில்லை, கை காலெல்லாம் பயங்கர வலி அந்த பொண்ணுக்கு. இதோடய நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுச்சு. உன்னால போக முடியாதுமா, இன்னும் ஒரு 5-6 நாள் ஆகும் நீ ரெடியாக போறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதை பேச்சை கேட்டுட்டு அந்த பிள்ளை அமைதியா உட்காந்துருக்கு.
வைத்தியர் ஐயா இப்ப என்ன மருந்து கொடுக்கணும்? அப்படியா? நானு அந்த பிள்ளைக்காக தனியா மருந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். நீ முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டு போனதா வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்க. அதனால மருந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இத ஒரு 2 நாளைக்கு கூட அந்த பிள்ளைக்கு எல்லாமே குணமாயிடும். சரிங்க ஐயா. அப்புறமா ஒரு விஷயம், அந்த பொண்ணுக்கு மறதி வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அது பேரு என்ன, ஊர் என்னன்னு அப்பப்ப கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அப்பப்ப மறந்து போயிடும் அந்த பொண்ணு. ஓ அப்படிங்களாயா? சரிங்கய்யா, நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். வேற ஏதாவது பிரச்சனைன்னா என்னைய வீட்டுக்கு வந்து பாரு. இன்னுமே எங்கேயும் நான் போகல, வீட்டிலேயே தான் இருப்பேன். சரிங்கய்யா. இப்போ வந்து உங்களை வீட்டில் கொண்டு வந்து விடட்டுமா? இல்ல வேணாம். நான் யார் வண்டியிலையும் ஏற மாட்டேன். ஆட்டோ வந்திருக்கு, நான் அதுல ஏறி உட்காந்து நான் கிளம்புறேன். நீ அந்த பிள்ளைய பார்த்துக்கோ. மறக்காம மருந்த போடு. அப்புறம் அந்த பிள்ளை என்ன ஏது விவரங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. சரிங்க ஐயா. நான் வாரேன். பேய் மாதிரி வந்து பயமுறுத்துற பின்னாடி. நான் என்ன உங்களுக்கு பேயா? நான் அப்படி சொல்ல வரல. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது உன் மூஞ்சி கிட்ட கொண்டு வந்தியா, அதனாலதான் பயந்துட்டேன். என்ன 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 15 வருஷம் இந்த மூஞ்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பதான் தெரியலையா அந்த மூஞ்சி பேய் மாதிரின்னு? இப்பதான் தெரியுதோ? சரி விடு, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்குவோம். வைத்தியர் மருந்து கொடுத்துருக்காரு. மருந்து கொண்டு போய் அந்த பாப்பாவுக்கு போட்டு விடணும். சரி, போட்டுட்டு அந்த பிள்ளை நல்லா தெளிவா இருக்கும் போதே என்ன ஊரு, என்ன பேரு, அது பேர் என்ன என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா. இல்லைன்னா அந்த பிள்ளை கொஞ்ச நேரத்துலயே மறந்து போயிருமா. அப்படி எனக்கு இருந்தா கூட பரவாயில்ல. இந்த பிள்ளைக்கிட்ட வந்திருக்கு, ஒரேடியா உங்களை மறந்து தொலைச்சிருப்பேன். இப்ப நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம்? நீங்களே சொல்லுங்க மக்களே. திடீர்னு மூஞ்சிய கிட்ட காமிக்கும் போது யாரா இருந்தாலும் பயப்படத்தானே செய்வாங்க. அதைத்தானே நானும் சொன்னேன். இதுக்கு இம்புடு சிலுப்பிட்டு போறா. ஏங்க மாமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்புறம் நீ தானே டீ காப்பிலாம் கேட்ட. அப்புறம் போற வழியில நம்ம இப்படி தானே சாப்பிட்டுக்கணும். இங்க நல்லா இருக்குமா மாமா? நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, இறக்கிட்டேன். எல்லாரும் இறங்கியாச்சு. அம்மா கார்லயே தான் உட்காந்துருக்காங்க. அம்மா, சித்தி, அத்தை 3 பேத்துக்குமே டீ தான் வேணும்னு சொன்னாங்க. அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அவரும் டீ தான் குடிப்பாரு. என்ன எக்ஸ்ட்ரா 2 வடை தள்ளுவாரு. வடையிலும் பஜ்ஜி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம் இங்கேருந்து. எனக்கும் வடடா. உனக்கு இல்லாமையாத்தேன்னு உனக்கு தனியா 10 வடை பார்சல் பண்ணிடுவோம். நடுவில் பாத்ரூம் கீத்ரூம் போகணும்னு சொல்லி வண்டியை நிப்பாட்ட மாட்டேன். பாருங்க மாமா, என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். அப்புறம் என்ன தேனு, போற வழியில அடக்கமா சாப்பிடணும்ல, அதுக்காக சொல்றாங்க மச்சான். உடனே நீங்க மச்சானுக்கு சப்போர்ட்டு. தேனு, உனக்கு இப்ப என்ன வேணும்? கயல், எனக்கு 2 பஜ்ஜி வேணும். சரி வாங்கிக்கோ. ஆனா எண்ணெயை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடு. அப்புறம் வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லாத. சரி கயல். அண்ணே, மொத்தம் 7 டீ 2 காப்பினே. சூடா எதுவும் வடை பச்சி போட்டிங்கன்னா அதுவும் ஒரு 10 பார்சல் கட்டுங்க. சொல்லியாச்சு, போதும்ல? யாருக்கு 2 காப்பி சொல்லியிருக்க? உனக்கும் கையலுக்கும் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு டீ தாண்டா பிடிக்கும், காப்பி எங்கடா பிடிக்கும்? ஓ அப்படியா? கையல் காப்பி தான் குடிக்கும். அவ குடிப்பான்றதுக்காக நானும் குடிக்க முடியுமா? எனக்கும் டீயை சொல்றா. அண்ணே 7 டீ சொன்னேன். ஒன்று எக்ஸ்ட்ராவா 8 டீ போட்டுருங்க. ஒரே ஒரு காப்பியை போட்டுருங்க. இதுக்கு மேலே சேஞ்சஸ் இல்லைல்ல? கையல், உனக்கு காப்பி தானே வேணும்? ஆமா மாமா, எனக்கு காப்பி தான் பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் டீ தான்ப்பா பிடிக்கும். எனக்கெல்லாம் டீ தான் வேணும். சொல்லிட்டேன்டி, வாங்கி குடிடி. மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அந்த டீ பிஸ்கட்டு அந்த மாதிரி எதுவும்? அதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாருடா. நான் ஓன்ட்டையா கேட்டேன்? மாப்பிள்ளைகிட்ட தானே கேட்டேன். சாப்பிடுவேன் மச்சான், வாங்கிட்டு வாங்க. பாரு, நீ என்னமோ சாப்பிட மாட்டாருன்னு இங்க பாரு, அவர் சாப்பிட்றேங்கிறாரு. எல்லாத்தையும் நீயே சொல்லாத. என்ன மாமா நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு தானே சொன்னீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் டைமே கிடைக்கல, உனக்கும் தெரியல. நான் அதெல்லாம் சாப்பிடுவேன் தேனு. அப்ப சரி வாங்கிக்கோங்க. தேனு, டீ வந்துருச்சு பாரு, குடி. ஏண்டா வடை வருதுன்னு சொன்னேன்? வடை அந்த கையில் தான் வச்சிருக்கா.
வச்சிருக்கேன் தென்னு, உனக்கு வேணுமா? இப்பவே சாப்பிட்றியா, டீயை குடிச்சிட்டு சாப்பிட்றியா? வேண்டாம் வேண்டாம், நான் டீயை குடிச்சிடுறேன். காரில் போகும்போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆ சரி சரி, அதனால தான் நானும் அமைதியாக வச்சிருக்கேன் கொடுக்காம. கையில் உனக்கு காப்பி வந்துருச்சா? இன்னும் இல்லை மாமா, வந்தது எல்லாமே டீ தான். போய் நான் கார்லேயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், வடையும் கொடுத்துட்டேன். இது நம்ம 4 பேத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படியா? சரி இரு, நான் கேட்குறேன். அண்ணே ஒரு காப்பி கேட்டனே, இந்த பாரு வந்துருச்சு, சீக்கிரமா குடி. ஆ சரிங்க மாமா. இன்னும் எவ்வளோ நேரம்டா இருக்கு? எங்க? ஊருக்கு போய் சேரதா? அதுக்குள்ளார நைட்டு சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் பார்க்க முடியும். ம் சரி சரி. எல்லாரும் குடிச்சாச்சா? சரி வாங்க கிளம்புவோம். டே வடடா. என்கிட்ட தான் தேன் இருக்கு, வா காரில் சாப்பிடலாம். நீ தானே சொன்ன, வா காரில் போய் சாப்பிடுவோம். ஆ சரி சரி.